மூலிகை பொருட்கள் வாங்கிக்கோங்க. முடி வளர்றதுக்கான மூலிகை பொருட்கள், அதுவும் 5 ரூபாய் தான். முடி வளர்ற வேரா? 5 ரூபாய்லையா? போய் பார்க்கலாம். சுதா நீல முடிக்காக என்ன செய்யவோ தயாரா இருந்தா. அவ வயசான ஆளுகிட்ட வேற வாங்கினா. அந்த ஆளு சொன்னாரு, இந்த மூலிகையை நீ என்ன பண்ணணும்னா நல்லா அரைக்கணும். அதுக்கப்புறம் அதை தலையில நல்லா தேய்க்கணும். அது உன் தலையில முழுமையா பட்ட பிறகு நீ தூங்கி எழுந்து பாரு. அந்த வேற எடுத்துக்கிட்டு சுதா வீட்டுக்கு போனா. சுதா வேற அரைச்சு அதுல இருந்து எண்ணெயை எடுத்து தலைக்கு போட்டுக்கிட்டா. சுதா அடுத்த நாள் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா அவ தலையில இருந்த கொஞ்சம் முடி கூட கொட்டிடுச்சு. சுதானால நம்பவே முடியல. பொண்ணுங்க நீல முடியல அழகா இருப்பாங்க இல்லையா? ஆனா சுதாக்கு சின்னதுல இருந்தே முடி சரியா இல்ல. அவளுக்கு முடி வளராது, பார்க்க அசிங்கமா இருப்பா. இன்னொரு பக்கம் அவ தங்க ராதாக்கு நீளமான முடி இருந்தது. ராதா பார்க்க வெள்ளையா இருந்தா. அதனால ராதா எப்பவும் சுதாவை கேலி பண்ணுவா. நீ என் சொந்த அக்கா இல்ல, உன்னை அம்மா அப்பா ரோட்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க, அதுக்குதான் நீ அசிங்கமா இருக்க. இத கேட்டு சுதா எப்பவுமே அழுவா. அம்மா அப்பா பாருங்க ராதா என்ன சொல்றான்னு. மா அப்பா பாருங்க. ராதா சுதாவோட அம்மா ஷமிதா சொல்லுவாங்க. எதுக்கு அழற சுதா? அவ என்ன தப்பு சொன்னா? நீ அசிங்கமா இருக்க, உன் தலையில முடியல, எனக்கு இந்த மாதிரி பொண்ணு வேணாம். சுதாவோட அப்பாக்கு அவ மேல அன்பில்ல. சுதாவ எல்லாரும் வெறுப்பாதான் பாப்பாங்க. இந்த மாதிரியே வளர்ந்தா சுதா. தினம் ராத்திரி அவ அழுவா, கடவுள்கிட்ட வேண்டுவா. கடவுளே ஏதாவது அதிசயம் பண்ணுங்க, எனக்கு நீளமான முடி வேணும், ப்ளீஸ் கடவுளே ப்ளீஸ். இதே மாதிரி சுதாவும் ராதாவும் வளர்ந்துட்டாங்க. இன்னைக்கு சுதாவை பொண்ணு பார்க்க வராங்க. சுதா கண்ணாடி முன்னாடி உட்காந்து ரெடி ஆயிட்டு இருக்கா. இப்பவும் அவளுக்கு பெருசா முடியல. அவ அவளை கண்ணாடியில பாத்துக்கிட்டு இருந்தா. அப்போ அம்மா வந்து சொன்னாங்க, இப்படியே இங்க உட்கார்ந்தா ஒன்னும் ஆகாது, சீக்கிரமா, இல்லைன்னா இந்த பையன் கூட கிடைக்க மாட்டான். அங்க ராதா வந்து சொன்னா, அம்மா எனக்கு புரியவே இல்லை, எனக்கு முன்னாடி இந்த பூதத்துக்கு ஏன் கல்யாணம் பண்றீங்க? ராதா, முதல்ல இந்த பூதத்தை வீட்டை விட்டு அனுப்பணும், இல்லைன்னா யாரும் இவளை கட்டிக்க மாட்டாங்க. இவளை வீட்டை விட்டு அனுப்புனதுக்கு அப்புறம் உனக்கு நல்ல வசதியான மாப்பிள்ளைய தேடி பிடிச்சு கல்யாணம் பண்றேன். அம்மா, நீங்கெல்லாம் ஏமா என்ன வெறுக்கிறீங்க? நான் உங்களுக்கு என்ன பண்ண? உன் தலையில முடியல சுதா, நீ அசிங்கமானவ, உன்னை என் அக்கான்னு சொல்லவே முடியாது. தூ. சுதா அழுகுறா. அவ வாழ்க்கை பூரா அழுதுகிட்டே இருக்கா. அவினாஷ்ங்கிற பையன் சுதாவை பார்க்க வந்தா. ஷமிதா சொன்னதால ராதா அவ ரூமுக்குள்ளேயே இருந்தா. ஏன்னா ஷமிதா அவளுக்கு சொல்லிருந்தாங்க, பாருமா நீ ரூமுக்குள்ளேயே இரு, இல்லன்னா வரவங்க சுதாவை கட்டிக்க மாட்டாங்க. அவினாஷோட சுதாவோட கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. ஆனா அதுக்காக நிறைய வரதட்சணை கொடுத்தாங்க. அதனால ஷமிதா சுதாவை திட்டுக்கிட்டே இருந்தாங்க. சுதா மனசுக்குள்ளேயே நினைச்சா, என்னோட வீட்ல எனக்கு நிம்மதி கிடைக்கல, போற வீட்லாவது நிம்மதியா இருக்கணும். சுதாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த கல்யாணத்துலதான் அவினாஷ் ராதாவை முதல் வாட்டி பார்த்தா. அவளை பார்த்ததும் அவனுக்கு பிடிச்சிருச்சு. அட, இவ்வளோ நான் இதுக்கு முன்னாடி பார்க்கவே இல்லை. எவ்வளோ அழகா இருக்கா, இவ்வளோ நீளமான முடியா. இவ முதல்ல கிடைச்சிருந்தா இவளை நான் தேவையில்லாம கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனா இப்போ ஒன்னும் பண்ண முடியாது. சுதா அவினாஷோட மாமியார் வீட்டுக்கு போனா. மாமியார் வீட்டுக்கு வந்ததும் சுதா மாமியார் விமலா 100 வேலை சொன்னாங்க. கிச்சனுக்கு போய் எல்லா பாத்திரத்தை கழுவு, அதுக்கப்புறம் சமையல் செய், வீடெல்லாம் கிளீன் செய். ஞாபகம் வச்சுக்கோ, உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா வேலை செய்யதான் கூட்டிட்டு வந்திருக்கோம். சரிங்க அத்தை, மறக்க மாட்டேன். சுதா சோர்ந்து போகாம வேலை செய்வா. அவளோட கணவரும் அத்தையும் அவ முடிய பார்த்து கேலி செய்வாங்க. உன்னோட முடி என்ன இவ்வளோ கம்மியா இருக்கு? இவ பார்க்க வேலைக்காரி மாதிரி இருக்கா. ஆமா ஆமா, அவளோட வேலை அதுதானே. அவினாஷ் கேலி செஞ்சுக்கிட்டே இருப்பா. ஒரு நாள் அவ ராதாவை சந்திச்சா. ராதாக்கு நீல முடி இருக்குன்னு ரொம்பவே திமிரு. அழகாவும் இருந்தா. அவினாஷ் அவளை காதலிச்சா, ராதா கூட அவனை காதலிச்சா. ஒரு நாள் அவினாஷ் ராதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ராதா அவினாஷ் வீட்டுக்கு வந்தா. அத பார்த்து சுதாவுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ராதா, ராதா, ஏண்டி இப்படி எனக்கு பண்ண? ஏண்டி ஏன் புருஷனை கட்டிக்கிட்ட? சும்மா இரு, புரிஞ்சுதா? அவினாஷ் உன்னை காதலிக்கல, அவர் என்ன மட்டும் தான் காதலிக்கிறாரு. ஆமா, இந்த மாதிரி முடியே இல்லாதவள யார் லவ் பண்ணுவா? எனக்கு நீளமா முடி இருக்கிறவ தான் பிடிக்கும். சுதா தனியா அழுதுகிட்டே இருந்தா. அடுத்த நாள் அவ பஜாருக்கு போனப்போ ஒரு வயசான ஆளு வேற வித்துட்டு இருந்தாங்க. மூலிகை வாங்கிக்கோங்க, முடி நீளமா வளரக்கூடிய மூலிகை வாங்கிக்கோங்க, வெறும் 5 ரூபாய் தான். முடி வளர்ற வேறு 5 ரூபாய்லையா? பார்க்கலாம். சுதாக்கு முடி வளரணும், அதுக்காக அவ என்ன வேணாலும் செய்வா.
அவ அந்த ஆளுகிட்ட வேற வாங்கினா. அவர் சொன்னாரு, இந்த மூலிகையை முதல்ல கழுவிட்டு நல்லா அரைக்கணும். அதுக்கப்புறம் அதுல இருந்து வர சாறை நீ தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி உன் தலையில தேய்ச்சிக்கணும். வேற எடுத்துக்கிட்டு சுதா வீட்டுக்கு போனா. ராத்திரி எல்லாரும் தூங்குனதும் அவ அந்த வேற அரிச்சு அதுல இருந்து எண்ணெயை எடுத்து தலையில பூசிக்கிட்டா. அடுத்த நாள் அவ எந்திரிச்சு பார்த்ததும் அவ தலையில இருந்து கொஞ்சம் முடியும் கொட்டிடுச்சு. சுதா ஜோரா அழுதா. என்ன இது, எல்லா முடி கொட்டிடுச்சு, இப்ப என்ன செய்ய? சுதா ஜோரா அழுறத அங்கிருந்த அவினாஷ், விமலா, ராதா பார்த்தாங்க. என்ன இது, மொட்டை ஆயிட்ட? ச்சே, இந்த மாதிரி முடியே இல்லாம உன்னை பார்க்கவே முடியல. சுதா, நீ இங்கிருந்து போ. உன்னோட தேவை எங்களுக்கு இல்ல. நீ இந்த வீட்ல இருந்தா எங்களுக்கு எல்லாம் அசிங்கமா போகும். எல்லாரும் சேர்ந்து சுதாவை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுறாங்க. சுதா அழுதுகிட்டே ஒரு காட்டுக்கு போறா. அங்க ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து அழறா. அந்த மரத்துல ஒரு பறவை இருந்தது. அது சுதா அழுகிறத பார்த்து சொல்லுச்சு. நீ ஏன் அழற? சுதா அந்த பறவைக்கு எல்லா கதையும் சொன்னா. அழாத, ரொம்ப மனுஷங்க கெட்டவங்க, அதனாலதான் நாங்க காட்டுல இருக்கோம். இந்த காட்டுல எல்லாம் இருக்கு. பெரிய நோய்க்கெல்லாம் இங்க மருந்து இருக்கு. ஒரு பழம் இருக்கு, அதோட சாறை எடுத்து தலையில பூசினா முடி வளரும். நிஜமா? எங்க கிடைக்கும் அந்த பழம்? நான் கொண்டு வரேன். அந்த பறவை உடனே சுதாக்கு அந்த பழத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தது. அந்த பழத்தோட சாறை எடுத்து சுதா தலையில பூசிக்கிட்டா. அவளுக்கு முடி வளர்ந்தது. கால வரைக்கும் நீளமா வளர்ந்தது. நீளமான கருப்பு முடி. சுதா கேட்ட மாதிரியே. சுதா பறவைக்கு சொன்னா, பறவை, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இந்த பழத்தோட சாறை பெண்களுக்கு விற்கணும், முடி வளராத பெண்களுக்கு. ஏன்னா அவங்க கூட என் மாதிரி கஷ்டப்படக்கூடாது இல்லையா? சுதா அந்த பழத்தோட சாறை விற்க ஆரம்பிச்சா. ஒரு நாள் அவினாஷ், ராதா அவளை பார்த்தாங்க. நீ சுதா தானே? ஆமா. எப்படி உனக்கு இவ்ளோ நீளமான முடி வளர்ந்தது? இந்த பழத்தோட சாறை தலைக்கு பூசினதால. நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. நீ இப்போ என்னோட வீட்டுக்கு வரியா? இத பார்த்து கேட்டு ராதாவுக்கு வயித்தெரிச்சல் வந்தது. அவ அந்த பழத்தோட சாறை எடுத்து தலையில கொட்டிக்கிட்டா. ஆனா நிலைமை வேற மாதிரி ஆயிடுச்சு. அவ முடியெல்லாம் விழுந்து மொட்டை ஆயிட்டா. என்ன ஆச்சு எனக்கு? நான் மொட்டை ஆயிட்டேன். ரொம்ப நல்லது. அதிக ஆசைப்பட்டா இப்படித்தான். சின்ன வயசுல இருந்து என்ன நிம்மதியா வாழ விடல. இப்ப பாரு என்ன ஆச்சு. அப்புறம் அவினாஷ், நான் மோசமான ஆளோட வாழ மாட்டேன். நீ உன்னோட பொண்டாட்டியோட இரு. ராதாவோட திமிரு அடங்கி போச்சு. அவினாஷ் இப்போ மொட்டை ராதாவோட தான் வாழணும். பழச்சாரை வித்து சுதா ரொம்ப பணக்காரி ஆயிட்டா. அவளோட முடி ரொம்ப பிரபலமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவ சந்தோஷமா வாழ்ந்தா. பாரு, நான் குழம்பு எல்லாத்தையும் பண்ணிட்டேம்மா. நீ இந்த ரொட்டியை மட்டும் பண்ணிடு, நான் பாத்திரத்தை கழுவிடுறேன். அம்மா, நீங்க ஒன்று பண்ணுங்க, அக்காவை போய் எழுப்புங்க, இல்லைன்னா காலேஜ் போறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும். என்ன, அந்த மகாராணி இன்னும் தூங்குறாளா? ஐயோ கடவுளே, இந்த பொண்ணெல்லாம். மோனா, மோனா, எழுந்திருக்கிறியா? இல்ல பக்கெட் தண்ணியை கொண்டு வந்து கொட்டவா? ஐயோ அம்மா, எழுந்திருக்கிறேன். எதுக்கு இப்படியெல்லாம் கத்துறீங்க? கத்தலனா நீ எங்க இருந்து எழுந்திருக்க போற? சீக்கிரம் எழுந்திரு. போய் சப்பாத்தி செய்ப்போ. எது சப்பாத்தியா? நான் ஏன் பண்ணணும்? பாரு எங்க அவ பாத்திரம் கழுவுறா. ஏன் உன்னால ரொட்டியெல்லாம் பண்ண முடியாதா? கொஞ்சமாவது வெக்கப்படு. அவ உன் கூட பிறந்த தங்கச்சி. ஆனா அவ உன்னை விட அதிகமா வேலை பாக்குறா. ஏன்னா அவளுக்கு அதுதான் தெரியும். அதனால எப்பவுமே அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை விட்டா வேற வேலை ஏதாவது அவளுக்கு தெரியுமா என்ன? அம்மா, அவ அதை செய்யட்டும். எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்பணும். நீங்க போய் பாருக்கிட்ட சொல்லிடுங்க, எனக்கு லஞ்ச் பாக்ஸை ரெடி பண்ண சொல்லுங்க. ஆனா அப்படி எப்படிமா? நீ கொஞ்சம் இரு. ஆனா மோனிகா அவங்க அம்மா பேச்சை கேட்காம அங்கிருந்து கிளம்பிட்டா. சொல்லப்போனா மோனிகா பாருவோட பெரிய பொண்ணுதான். ஆனா நல்ல பழக்க வழக்கம் புரிஞ்சுக்கிறது இதுல பாரு மோனிகா விட பெரிய பொண்ணு. அவ உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணும் கூட. ஆனா மோனிகா ஸ்டார்டிங்ல இருந்து இப்படிப்பட்ட பொண்ணாதான் இருந்தா. முதல்ல ஒரு மாடர்னான லைஃப வாழணும் அப்படிங்கிறது தான் அவளுடைய ஆசை. ஆனா அவளுக்கு பார்வை ஏதாவது சொல்லலைன்னா தூக்கமே வராது. ஏய், என்ன ட்ரெஸ் போட்டிருக்க? காலேஜ்க்கு இப்படியே வரப்போறியா? அதுவும் ஏன் கூட? ஏங்கா, இதுல என்னாச்சு? என்னுடைய புது ட்ரெஸ் தான் இது. நீங்க உங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா பார்த்தாங்கன்னா ரொம்பவே கோவப்படுவாங்க. ஷோ, உனக்கு என்ன தெரியும் இப்ப இருக்கிற ஃபேஷன் எல்லாம்? ஒரு வேலை பண்ணு, நீ தனியா காலேஜ்க்கு போ, நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிடுறேன். மோனிகா அப்படி சொன்னது கேட்டு பாரு ரொம்பவோ கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா அவ அவளை எதுவும் சொன்னது கிடையாது. அந்த 2 பொண்ணுங்களும் அவங்க அப்பாவை சின்ன வயசுலயே தொலைச்சிருந்தாங்க. அதனால அவங்க அம்மா தான் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க. ஒரு நாள், அட நீங்களா? வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. இங்க பாருமா பாரு, கொஞ்சம் உங்க சித்தப்பாவுக்கு தண்ணி எடுத்துட்டு வாமா. சொல்லுங்க சொல்லுங்க,
இந்த தடவை ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். அதனால தான் உங்களை நான் பார்க்க முடியல. பிரச்சனை இல்லாம எல்லாம் நல்லபடி தானே போயிட்டே இருக்கு. எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. உங்க பாரு இந்த தடவை காலேஜ்லயே டாப்பா வந்திருக்கா. அடேங்கப்பா, நல்ல செய்தி. பரவாயில்லையே. எனக்கு தெரியும் பாரு கண்டிப்பா சாதிப்பான்னு. அப்புறம் மோனா? அவளை பத்தி தனியா சொல்ல என்ன இருக்குங்க, உங்களுக்கு தான் அவளை பத்தி தெரியும்ல. அட கவலைப்படாத, மோனா சரி ஆயிருவா. அப்புறம் சரளா, நான் உன்கிட்ட முக்கியமா ஒரு விஷயத்த பேசணும். எனக்கு மும்பைல ஒரு நண்பர் இருக்கா இல்லையா, அந்த ராம்நாத். சோனியோட கல்யாணத்துல பார்த்தமே, அவங்களுடைய புள்ள டாக்டர்னு. அந்த பையனோட பேரு அனிகேத். அந்த பையன்தான். நேத்து எனக்கு ராம்நாத் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க பொண்ணு கேட்க வர்றேன்னு சொன்னாங்க. வீட்ல பொண்ணெடுத்து உன்னை சம்மந்தியா ஆக்க போறாங்க. சரளா அவர்கிட்ட அடுத்து ஏதாவது கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே மோனிகா தண்ணி கிளாஸை எடுத்துக்கிட்டாங்க வந்தா. அனிகேதா அவளுக்கு நல்லா தெரியும். அவ கண்ணு முடிக்கிட்டு இந்த சம்பந்தம் அவளுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு நினைச்சா. சித்தப்பா, நீங்க அந்த மும்பைல ஒரு வீடு இருக்கு, அந்த டெல்லியில ஒரு வீடு இருக்கு, அவங்கள பத்தி தானே பேசுறீங்க? ஆமாமா, ராம்நாத் பையன் இருக்கான்ல அனிகேத்து, அவனுக்கு பாருவ பார்த்ததும் பிடிச்சு போச்சு. ராம்நாத்துக்கும் அவரோட பொண்டாட்டிக்கும் பாருவ ரொம்ப பிடிச்சு போச்சு. சர்லா, அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு. ஆனா அவங்க அதை பத்தியெல்லாம் பெருமைப்படவே மாட்டாங்க. பாருவ சொந்த மகள் போல பாத்துப்பாங்க. சித்தப்பா இல்ல, அவங்க கிட்ட முடியாதுன்னு சொல்லிடுங்க. பாரு என்னோட சின்ன பொண்ணு, எனக்கு முன்னாடி அவளுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? ஏன் நடக்காது? இவ்வளவு நல்ல சம்பந்தம், அதுவும் பக்கத்துல இருந்தே வந்திருக்கு. இங்க பாருங்க, நீங்க அந்த சம்பந்தத்துக்கு ஓகே சொல்லிடுங்க. இதுல சின்னவ பெரியவன்றதுக்கு எதுவுமே இல்ல. பாருவோட கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் இவளுக்காகவும் ஒரு நல்ல சம்பந்தத்தை தேடி பிடிக்கிறேன். மோனிகாவால அம்மாவை எதிர்த்து பேச முடியாது. ஆனா அவங்க சொன்ன அந்த விஷயம் அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. அவ அந்த சம்பந்தத்தை முறிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணா. ஆனா அவ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த சம்பந்தத்தை அவளால உடைக்க முடியல. பாருவோட கல்யாணத்துக்கு முன்னாடியே மோனிகாவுக்கும் கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. இந்த குடும்பமும் நல்ல குடும்பம் தான். பணத்துல எந்த ஒரு குறையும் கிடையாது. ஆனா கேள்வி என்னன்னா, மோனிகாவோட மாமனார் வீடு பக்கத்துல இருந்த ஒரு கிராமத்துல இருந்துச்சு. சரளா மோனிகாவுக்காக சிட்டிலேயே ஒரு சம்பந்தத்தை தேடினாங்க. ஆனா அவளுக்கு எதுவுமே சரிப்பட்டு வரல. வேற வழி இல்லாம மோனிகா அந்த வில்லேஜ் கல்யாணத்துக்கு ஒத்துக்க வேண்டியதா போச்சு. 2 பேரோட கல்யாணமும் ரொம்ப நல்லபடியா நடந்து முடிஞ்சிச்சு. மோனிகா, உனக்கு என்ன பிடிக்கலனா, இந்த வீடு பிடிக்கலனா எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? தப்பு பண்ணிட்டேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறத விட நான் சும்மா கன்னியாவே இருந்திருக்கலாம் போல. உன்னுடைய யோசனைகளை மாத்திரலாம், உன்னை சிட்டிக்கு கூட்டிட்டு போயிடலான்னு நான் நினைச்சேன். ஆனா உனக்கு இந்த கிராமத்திலே உன்னுடைய வாழ்க்கையை அழிச்சுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தா என்னால என்ன பண்ண முடியும்? ஆனா உங்கள மாதிரி என்னாலலாம் இங்க வாழ முடியாது. அப்படின்னா நான் சொல்றதையும் கேளு. எங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு சிட்டிக்கெல்லாம் வரமாட்டேன், என்ன ஆனாலும் கூட. சரி, அப்ப இங்கே இருங்க, நான் கிளம்புறேன். கல்யாணம் முடிஞ்ச 2 மாசம் வரைக்கும் கூட புகுந்த வீட்டுல இருக்கல மோனிகா. கோவப்பட்டு அவ அங்கிருந்து பிறந்த வீட்டுக்கு வந்துட்டா. சரளா எவ்வளவுதான் புரிய வச்சாலும் அவ அதை மட்டும் கேட்கவே இல்ல. அப்போ ஒரு நாள், அம்மா, ஒரு நல்ல செய்திமா, நீங்க பாட்டியாக போறீங்க. அட உண்மையாமா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கொஞ்சம் மாப்பிள்ளை கிட்ட என்ன பேச வைமா. அம்மா, அவரு அப்பா அம்மாவை டெல்லியில விட்டுட்டு வர போயிருக்காங்க. அங்க ஏதோ முக்கியமான வேலை இருக்கான். அப்பா அம்மா கொஞ்ச நாள் அங்கதான் இருப்பாங்க. அப்படியா? அப்படின்னா அத்தனை நாள் நீ தனியா தான் இருக்க போறியா? இல்லம்மா, 2-3 நாள்ல அவர் வந்துருவாரு. இல்லடாம்மா, மாப்பிள்ளை எப்படியோ ரொம்ப நாள் அங்க இருப்பாரு அப்படின்னு தோணுது. நீங்க யாரும் தப்பா எடுக்கலனா நான் வேணும்னா மோனாவை உங்ககிட்ட அனுப்பி வைக்கவா? அவ எப்பவுமே போனை தான் பாத்துக்கிட்டு இருக்கா, என் வார்த்தையே கேட்க மாட்டேங்கிறா. அங்க இருந்தா ஏதாவது நல்லதையும் கத்துப்பா, உன்னையும் அவ நல்லபடியா பாத்துப்பா. சரிம்மா, நீங்க அக்காவை அனுப்பி விடுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. மோனிகா பாருக்கிட்ட ரொம்ப சந்தோஷமா தான் வந்தா. ஏன்னா அவளுக்கும் அந்த வாழ்க்கை தானே தேவைப்பட்டுச்சு. ஆனா அவ அங்க போய் பார்வை நல்லபடியா பாத்துக்கிறத விட்டுட்டு அவ உலகத்துல வாழ ஆரம்பிச்சா. அனிகேத், ஒண்ணு பண்ணுங்க, நீங்க எனக்கு கிளினிக் போக வேண்டாம். நான் மும்பைக்கு வந்திருக்கேன் இல்லையா, என்னை கூட்டிட்டு வெளியே சுத்தி காட்டுங்களேன். அண்ணி, நம்ம போலாம். இந்த வாரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. பார்லோட டெஸ்ட் ரிப்போர்ட் வரப்போகுது. அதுக்கப்புறம் 3 பேர் போலாம். என்னது? அவளா? அவ எப்படி வருவா? அவ வந்தானா ஒவ்வொரு நிமிஷமும் அவளைதான் நாம பாத்துக்கிட்டு இருக்கணும். அப்புறம் நம்ம என்ன சுத்தி பாக்குறது? அவ வீட்லயே ஓய்வெடுக்கட்டும், நம்ம 2 பேர் மட்டும் போலாம். அனிகேத் மோனிகாவுக்கு எந்த பதிலும் சொல்லாம அங்கிருந்து எழுந்திருச்சு போயிட்டான். அனிகேத் போனதுக்கு அப்புறம் பாரு சொன்னா, அக்கா, நீங்க ஏதோ தப்பா எடுத்துக்காதீங்க. அது என்னன்னா, நான் இல்லாம அவரு எங்கேயும் வெளியே போக மாட்டாருக்கா. ஹோஹோ, அப்படின்னா நீ அவரை இடுப்புல முடிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறியா? சரி, பரவாயில்ல, நானே தனியா போய் பார்த்துட்டு வரேன். மோனிகா பாருவை ரொம்பவும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தா. அவ அவளுக்கு ஏதாவது தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு இருந்தா. எல்லா விஷயத்திலையும் அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்தா. அக்கா, இந்த ட்ரெஸ் இது உங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சது? ஏன், என்னாச்சு? உன் பீரோல தான் பார்த்தேன்,
பிடிச்சிருந்தது அதனால எடுத்து போட்டுக்கிட்டேன். ஏன் அந்த உரிமை எனக்கு கிடையாதா? உனக்கு பிடிக்கலன்னா நேரா சொல்லிடு, நான் இப்பவே சேஞ்ச் பண்ணிடுறேன். இல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க போட்டுக்கோங்க. ஆனா அவருக்கு முன்னாடி இதை போட்டுட்டு போக முயற்சி பண்ணாதீங்க. அவரு தப்பா எடுத்துப்பாரு. அப்படின்னா நான் இதை கழட்டியே போட்டுடுறேன். எப்படியும் இது எனக்கு கொஞ்சம் டைட்டாவும் இருக்கு. நீ ஒன்று பண்ணு, அனிகேத் கிட்ட சொல்லி இதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை என் சைஸுக்கு வாங்க சொல்லு. உன்னை விட ஒரு சைஸ் கூடுதலா இருக்கட்டும். மோனிகா மெதுவா பாருவோட வீட தன்னுடைய வீடா நினைச்சுக்கிட்டா. அங்க இருக்கிற ஒவ்வொரு பொருட்கள் மேலேயும் அவ உரிமை கொண்டாட ஆரம்பிச்சா. ஆனா அவளுக்காக என்ன பண்ணாலும் பாருவ அவ நல்லாவும் பாத்துக்கல, அவளை சந்தோஷமாவும் வச்சுக்கல. பாரு, இங்க பாரு, உனக்காக என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு. வாவ், இது டைமண்ட் இல்ல? ஆனா இப்ப ஏங்க இது? என்கிட்ட ஏற்கனவே நிறைய ஜுவல்லரி இருக்கு இல்லையா? தேவைப்பட்டாலும் தேவைப்படலனாலும் உனக்கு gift வாங்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு தெரியாதா? இது வெறும் டைமண்ட் தான். ஆனா நீ கொஞ்ச நாட்கள்ல இதோட பெரிய gift கொடுக்க போற. அந்த குழந்தைக்கு முன்னாடி இதெல்லாம் தூசுமா. பாரு அனிகேத் 2 பேருமே கட்டிப்பிடிச்சுக்கிட்டாங்க. பக்கத்துல இருந்து இதை பாத்துக்கிட்டு இருந்த மோனிகா ரொம்பவும் வயிறெறிஞ்சுக்கிட்டு இருந்தா. அந்த நிமிஷமே அவ முடிவு பண்ணிட்டா என்ன பண்ணணும் அப்படின்னு. மோனிகா பாருவோட நிறைய நகைகளை திருடிட்டா. அதுக்கப்புறம் யாருக்கு தெரியாம வீட்டை விட்டு வெளியே போக பார்த்தா. அப்போ திடீர்னு கதவுல அவளுடைய கால் இடிச்சு அவ ரொம்ப வேகமா அங்கிருந்து விழுந்துட்டா. அவ கத்திர சத்த கேட்ட உடனேயே பாரு அனிகேத் 2 பேருமே முழிச்சுக்கிட்டாங்க. உடனே அவங்க கீழே வந்தாங்க. அவ கீழே விழுந்து வலியில துடிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா அவளுக்கு ஞாபகமே இல்ல அவ கீழே விழுந்ததுமே அந்த நகைகள் எல்லாம் கீழே விழுந்துருச்சுங்கிறது. அக்கா, என்னாச்சு? எந்திரி, வா என் கூட. பாரு அனிகேத் 2 பேரு கூட கீழே விழுந்திருந்த மோனிகா கூட அங்கிருந்த ஜுவல்லரியும் பார்த்தாங்க. அதை பார்த்தது அவங்க 2 பேருக்கும் புரிஞ்சு போச்சு. ஆனாலும் அவங்க 2 பேரும் அந்த நேரத்துல மோனிகாவை எதுவுமே கேட்கல. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அவளுக்கு வைத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், அக்கா நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் உனக்கு சாப்பிட போய் ஏதாவது எடுத்துட்டு வரேன். பாரு ஒரு நிமிஷம், நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். அந்த ஜுவல்லரி எல்லாத்தையும். அக்கா அமைதியாரு, அதை பத்தி நாம அப்புறமா பேசிக்கலாம். இல்ல பாரு, என்னை இப்பவே சொல்ல விடு. இல்லைன்னா மறுபடியும் சொல்றதுக்கு எனக்கு தைரியம் வருமோ வராதோ. என்ன மன்னிச்சிட பாரு. எப்பவுமே உன்னை என்னை விட கீழே அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கும் மேல உனக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகும்போது அதை என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. நான் மட்டும் என்ன பண்ணுவேன்? எனக்கு அந்த கிராமத்தோட வாழ்க்கையை வாழ சுத்தமா பிடிக்கல. எனக்கு உன்ன மாதிரி சிட்டியில ரொம்ப சந்தோஷமா வாழ்ற அந்த வாழ்க்கை தான் வேணும். இல்லக்கா, உன்னுடைய யோசனையே தப்பானது. கிராமமோ இல்ல சிட்டியோ நம்மளுடைய குடும்பம் தான் நம்மளுக்கு முக்கியம். நாம எங்க வாழ போறோம் அப்படிங்கறது முக்கியம் இல்ல, நாம அவங்க கூட எப்படி வாழ்றோங்கிறது தான் முக்கியம். நம்மளுடைய சூழ்நிலை எப்ப வேணும்னாலும் மாறலாம். ஆனா நம்மளுடைய யோசனைகள் மட்டும் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கணும். மோனிகாவுக்கு பாரு சொன்னது நல்லபடியா புரிஞ்சுது. அன்னைக்கு அவ தடவையா தன்னுடைய தங்கச்சிய ஒரு தங்கச்சியா பாத்திருந்தா. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுச்சு. பாரு புரிய வச்சதுக்கு அப்புறம் மோனிகா அவளுடைய புருஷன் கூட வாழ போயிட்டா. ஒழிஞ்சு போன அந்த உறவை மறுபடியும் அவளை ஒட்ட வச்சா. Thanks for watching.